அஸ்ஸலாமு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேசிக் குக்கிங் தமிழ். இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு வந்து எடுத்திருந்த விலாக் தான். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து பக்கத்தில் இருக்க கடைக்கு வந்து போயிட்டு வந்திருந்தாங்க. அப்போ வந்து முருங்கைக்காய், கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, வெண்டைக்காய் இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பால், டீ தூள் இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் வேர்க்கடலை வந்து நாளைக்கு ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சுகர் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் அதை வந்து அதனுடைய கண்டெய்னரில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டு டீ தூளையுமே வந்து ஒரு பாக்ஸில் வந்து மாற்றி வச்சுட்டேன். வேர்க்கடலை வந்து இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்டில் வந்து கொட்டி வச்சிட்டேன். ஸோ நாளைக்கு வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவோட ஃப்ரிட்ஜில் வந்து எல்லாமே காய்கறிலாம் வந்து தனித்தனி கவரில் வந்து போட்டுட்டு தேங்காய் வந்து நம்ம டோர் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் வந்து வச்சுட்டு காய்கறிலாம் வந்து வெஜிடபிள் பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வந்து வச்சுட்டேன். அப்புறமா அந்த டேபிளில் இருக்கும் இல்லையா, அந்த வேஸ்ட்டு போட்ட கவர் அதெல்லாம் வந்து கையோடு எடுத்து டஸ்ட்பினில் வந்து நான் வந்து போட்டுட்டேன். அம்மாவுக்கு எப்போவுமே வந்து அந்தந்த வேலையை கரெக்டாக டக்குன்னு வந்து பண்ணிடணும். ஸோ நம்ம எவ்வளோ தான் நீட்டாக வச்சுருந்தாலுமே இன்னுமே நீட்டாக வைக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எல்லாம் திட்டு விழுகும். நான் 2 குழந்தைக்கு அம்மா தான் இருந்தனாலும் எனக்கு இன்னும் வந்து திட்டு விழுந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்திருந்த விலாக் தான். மண்டே மார்னிங், அதாவது இன்றைக்கி எடுத்திருந்த விலாக் தான். இன்றைக்கி வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து எந்திரிச்சாச்சு. கொஞ்சம் வெளியே போகிற வேலை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட்டு வந்து ஆஃப்டர்நூன் வந்து ரசம் வச்சுருந்தாங்க அம்மா நேற்று ஆஃப்டர்நூன். ஸோ அதை வந்து சூடு பண்ணி வந்து வச்சுட்டு பால் வந்து காய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் வந்து டீ போடுறதுக்கும், சஃப்ரின் வந்து பால் தான் குடிப்பாங்க, டீ வந்து குடிக்க மாட்டாங்க அப்படின்றதுனால பால் வந்து 2 பாத்திரத்தில் வந்து மாற்றிட்டேன். இந்த பாத்திரத்தில் வந்து டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சதுக்கப்புறம் தான் நான் கவனிக்கிறேன், அது லைட்டாக வந்து விரிசல் விட்டுருந்துச்சு. அதாவது அந்த டீ போடுற அந்த மேலே அந்த இடத்துல வந்து டீ போடுற பாத்திரத்துக்கு மேலே வந்து லைட்டாக வந்து விரிசல் விட்டுருந்துச்சு. சரி, வேறு பாத்திரத்தில் வந்து நம்ம மாற்றிக்கலாம் டீ வடிச்சிட்டுன்னு சொல்லிட்டு டீ வடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வேறு பாத்திரத்தில் வந்து வடித்து வந்து நான் வச்சுட்டேன். டீ தூள், சுகர் எல்லாமே வந்து இந்த மாதிரி போட்டுருவேன். அம்மா வந்து தனியாக சுகர் வந்து போட்டு ஆற்ற மாட்டாங்க. எல்லாமே ஒன்றாவே வந்து போட்டு கொதிக்க வச்சு ஃபில்ட்ரு பண்ணிடுவாங்க. ஸோ நானுமே இங்கே அந்த மாதிரி தான் வந்து பண்ணேன். இப்போ தான் நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ வந்து பாருங்கள். வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வந்து பிகினர்ஸ்க்கு தேவையான விலாக்ஸ் தான் நான் நிறையா வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பிகினர்ஸாக இருக்காங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணி விடுங்க, யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அம்மாவுக்கு மட்டும் டீ வந்து ஆற்றி எடுத்துகிட்டு போயிட்டேன். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தம்பிக்கு வந்து காலேஜ் இருந்துச்சு. ஸோ கையோடு வந்து டிஃபனுமே ரெடி பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு மாவு எடுத்து வெளியே வச்சுட்டேன். அம்மா வந்து தேங்காய் வந்து உடச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து தேங்காய் வந்து உடைக்க வராது. நான் கடையில் வாங்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து உடச்சி வாங்கிட்டு வந்துடுவேன். அந்த 2 மூடி இருக்கும் இல்லையா, ஸோ நான் அதை துருவிட்டு ஃப்ரீஜரில் வந்து பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வந்து வச்சுருவேன். ஆனால் அம்மா வந்து பார்த்திங்கன்னா அழகாக உடச்சி அதை பீஸ் போட்டு ஒரு டிஃபன் பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருவாங்க. அம்மாட்ட வந்து நான் எல்லாமே எடுத்து கொடுத்தேன். ஸோ அம்மா வந்து தேங்காய் சட்னி போடுறதுக்காக உடச்ச கடலை, கருவேப்பிலை, மல்லி இலை எல்லாமே சேர்த்து வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க. நான் உப்பு சேர்த்து நல்லா வந்து அரைச்சிட்டேன். நாங்கள் 3 பேர் நாங்கள் தானே சாப்பிட போகிறோம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் திக்காகவே வந்து போட சொல்லிட்டாங்க. ரொம்ப தண்ணியாக வந்து போடாமல் ஓரளவுக்கு திக்காகவே வந்து அரைக்க சொன்னதுனால தேங்காய் சட்னி வந்து நான் அரைச்சிட்டு வந்திருக்கேன். தேங்காய் சட்னி அரைச்சதுக்கப்புறமா ஒரு பவுலில் வந்து மாற்றிட்டு மிக்சியை கையோடு நல்லா தொடச்சி எடுத்து வந்து வச்சுருவேன். ஸோ அதுவுமே வந்து கரெக்டாக அவங்களுக்கு பண்ணிடணும். இந்த அளவுக்கு சட்னி வந்து திக்காக அரைச்சிட்டு லைட்டாக ஜாரை அலசி தண்ணி வந்து சேர்த்துட்டு தாளிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கருவேப்பிலை மட்டும் சேர்த்து தாளித்து வந்து சேர்த்தாச்சு. இதோட வந்து பார்த்திங்கன்னா வெளியே போயிட்டு வந்ததுக்கப்புறமா ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து அம்மா தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டு வெண்டைக்காய் பச்சடி, நெய் வந்து அம்மா வந்து ப்ரிப்பேர் பண்ணி வந்து வச்சுருந்தாங்க வீட்டிலையே. ஸோ எனக்கு நெய் வந்து ரொம்ப பிடிக்கும். சஃப்ரின்க்கு அதை விட வந்து பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.